ஹே காய்ஸ், நம்ம இன்னைக்கு புதுசாக தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு சைனீஸ் ட்ராமாவோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த ட்ராமா 2023 ரிலீஸ் ஆன ஒன்லி ஃபார் லவ். ஒரு ஃபைனான்ஸ் ஜேர்னலிஸ்ட் வளர்ந்து வர ஒரு கம்பெனி சிஇஓ மேல காதல் வயப்படுறாங்க. இந்த சீரிஸை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கான அமைக்கிட்டு நீங்க என்ன இந்த வீடியோக்கு ஹைப் பண்ணலன்னா ஹைப் பண்ணிட்டு நம்ம சீரிஸ் சொல்ல நீங்கள் ஒரு சொல்ல சேர்ந்துக்கோங்க. ஸோ நம்ம ஃபீமேல் லீட் இந்த ட்ராமாவில் பைலு. இந்த சீரீஸில் உங்களோட பேர் ஷங் ஷூ. கதையோட ஆரம்பத்திலே நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோயினை கழட்டி விட்டுட்டு அவர் ஒரு நல்ல பணக்கார பொண்ணை பார்த்து போயிடுவார். ஸோ நம்ம ஹீரோயின் இதெல்லாம் மறக்கிறதுக்காக ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக ஒர்க்கில் வேலை பார்ப்பாங்க. முன்னாடியே அவங்க அப்படி தான் இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியிலே இருக்கிற பிக்கஸ்ட் ஃபைனான்சியல் பேப்பர்ஸில் ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது வணிக ரீதியான இன்டர்வியூஸ் ஆர்டிகல்ஸ் எழுதுறவங்க. இவங்கள வளர்ந்து வரக்கூடிய கம்பெனியோட ஒரு சிஇஓ, அதான் நம்ம ஹீரோ ஷியான இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் கையில் பிடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. கூடவே அவங்க வேலை பார்க்குற அதே கம்பெனியில் உங்களுக்கு நிறைய போட்டி வேற இருக்கும். ஒரு வழியாக நம்ம ஹீரோவை இன்டர்வியூ எடுக்கிற சான்ஸ் நம்ம ஹீரோயினுக்கு கிடைக்கும். இதையே தான் கொஞ்சம் எபிசோட்ஸ்க்கு எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க முதல் மீட்டிங்லேயே அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு ஸ்பார்க், அதாவது லவ் கனெக்ஷன் எதுவும் ஏற்பட்டிருக்காது. ஒரு நார்மலாக போயிருக்கும். அதே சமயத்தில் நம்ம ஹீரோவுக்கு ஒரு நீஸ் ஒருத்தவங்க இருப்பாங்க. அதாவது இந்த அக்கா பொண்ணு அண்ணன் பொண்ணு இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் நம்ம ஹீரோக்கு சொந்தமாக இருப்பாங்க. அவங்களும் நம்ம ஹீரோயின் வேலை பார்க்குற அதே இடத்துல நம்ம ஹீரோயினுக்கு கீழே இன்டர்னா சேருவாங்க. அவங்க என்னடா நம்ம ஹீரோயினோட ஒரு ப்ரொஃபஸர் இருப்பாரு, அவங்க மேலே காதல் வயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி ஏதோ ஒரு பக்கெட் போக நம்ம ஹீரோயினோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கார்ல அவரோட ஃப்ரெண்டு மாதிரி ஒருத்தர் இருப்பாரு, அவங்க மேலே அவங்க காதல் வயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இதை பார்க்கும்போதே அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி இன்டர் கனெக்டட் ஆன மாதிரி இருக்குல்ல. அது போக நம்ம ஹீரோயினோட எக்ஸ் வந்து அப்பப்போ வந்துட்டு போவார். அது போக நம்ம ஹீரோக்கும் ஒரு பழைய காதல் ஒன்று இருக்கும். அதை பத்தி அவர் பெருசா பேசிக்கிறல. இவங்களோட அந்த காதல் பரிமாற்றம் தான் இந்த சீரிஸோட ஒட்டுமொத்த கதையினே சொல்லலாம். கூடவே சில இன்சிடென்ட்ஸும் நடக்கும். அதாவது ஒரு டெக்னாலஜி கம்பெனி வந்து நம்ம ஹீரோக்கு போட்டியா வருவாங்க. அந்த கம்பெனியோட ஹெட்டுக்கும் நம்ம ஹீரோயினை பிடிச்சிரும். எப்படின்னா அவர் நம்ம ஹீரோயின் எழுதின ஒரு ஆர்டிகளை படிப்பாரு. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் மேல இம்ப்ரெஸ் ஆகி அவர் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. நம்ம ஹீரோயினை பத்தி மேல சொல்லணும்னா அவங்களுக்கு லவ் லைஃப் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. அதுக்குன்னு நம்ம ஹீரோ சலைச்சவர் இல்லை. அவர் அதுக்கு மேல இவங்க எல்லாருமே கம்யூனிகேஷனை ஒழுங்கா பண்ணியிருந்தாலே சில விஷயங்கள்ல பிரச்சனையே வந்திருக்காது. பெரும்பாலும் சுமூகமாக முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த ட்ராமா பார்க்க ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக பார்க்கலாம். ஆனால் ஒரே ஸ்ட்ரெச்சில் பார்த்து முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கஷ்டம் தான். உங்களுக்கு அங்கங்கே பிரேக் தேவைப்படுற மாதிரி தோணும். சப்போஸ் நீங்கள் ஒரே ஸ்ட்ரெச்சில் முடிச்சிட்டிங்கன்னா மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு. ஆனால் என்ன நம்ம ஹீரோயின் பைலு வாய்ஸ் அவங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் தமிழ் டப்பிங்கில் செட் ஆகாத மாதிரி இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு அதையும் நீங்கள் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சீரீஸ்க்கு IMDb ரேட்டிங் 7.5 கொடுத்துருக்காங்க. விக்கியில் 9.4 கொடுத்துருக்காங்க. மொத்தமா அதுல 36 எபிசோட்ஸ் இருக்கு. தமிழ் டப்பிங் MX பிளேயர்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் இது மாதிரி நியூ தமிழ் டப்ல வந்த ஒரு சைனீஸ் ஹை ஸ்கூல் டிராமாவை பத்தி தெரிஞ்சுக்க ரைட் சைடு எண்ட் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க गाइस. உங்களை அங்க மீட் பண்றேன். டாடா பாய்.